வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களாகவே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2020க்கான யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான். இதுக்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி பொறுத்தவரை இந்த அமைப்பு, இந்த ஆணையம் ஒரு விஷயத்தை அவங்களாவே அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுற வரைக்கும் யாராலையும் எதையுமே ஊர்ஜிதம் பண்ணி சொல்லவே முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வரும், இது போஸ்ட்போன் ஆகும் ஆகாது அப்படின்லாம் வரும். ஆனால் யாராலையுமே இதை அடித்து சொல்ல முடியாது. யூபிஎஸ்சியாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனை சொல்லணும். அவங்களாவே இது போஸ்ட்போன் ஆகுது, இல்லை 31ஆம் தேதி தான் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிற வரைக்கும் நாம் எதையுமே சர்டனை சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஒரு டீச்சராக நான் உங்களுக்கு இதுதான் சொல்ல முடியும். போஸ்ட்போன் ஆகுது, ஆகலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நானே உங்களை மிஸ்கைட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 15 அன்னைக்கு யூபிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சர்க்குலர் எடுத்துகிட்டு இதில் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இதனுடைய லிங்க்கை நான் தரேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் போய் நீங்களும் அதை ஒரு வாட்டி ஃபுல்லாக படிங்க. இந்த 15th ஏப்ரல் சர்க்குலரில் அவங்க சொன்னது என்னென்னா, இந்த COVID-19 வைரஸ் பிரச்சனைனால நாடு ஃபுல்லாக இப்போ லாக்டவுனில் இருக்குது. May 3 வரைக்கும் இந்த லாக்டவுன் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில எக்ஸாமினேஷனை யூபிஎஸ்சி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2019 ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு முடிக்காமல் இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இது மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றதை யூபிஎஸ்சி அறிவிக்கும். அதே போல் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமையும் அதையும் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது 2020க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பற்றி யூபிஎஸ்சி ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, May 3க்கு அப்புறம் தான் நாங்கள் எதையுமே சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, May 3 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதாங்கிறத எங்களால் சொல்ல முடியும்னு இந்த சர்க்குலரில் அவங்க சொல்ல வராங்க. அப்போ இப்போ இருக்க வரைக்கும், இன்றைக்கி தேதி வரைக்கும் எக்ஸாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட May 31 படி தான் நடக்க போகுது. அப்போ இப்போதைக்கு போஸ்ட்போன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத யாராலையுமே இப்போ சொல்ல முடியாது. May 3 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் யூபிஎஸ்சி சொல்லும் ஒருவேளை போஸ்ட்போன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. இதில் முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு யூபிஎஸ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் இருக்குது, நிறைய மேன் பவர் தேவை. இதில் லாஜிஸ்டிக் சேலஞ்சஸும் நிறையா இருக்குது. நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்கூலில் இந்த எக்ஸாம் நடத்த போகிறாங்க இந்தியா ஃபுல்லாக. இப்போ மேன் பவர் தேவை, நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி தான் அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. இதில் இந்த வைரஸ் பிரச்சனையும் இருக்குது. இப்போ May 3 ஆரம்பித்து May 31 வரைக்கும் எப்படி இந்த வைரஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கேஜ் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷனை போஸ்ட்பான் பண்ணலாமா வேணாங்கிறத யூபிஎஸ்சி அவங்க சொல்லுவாங்க. போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் கூட எதனால் பண்ணுவாங்கன்னா, இந்த மேன் பவர், லாஜிஸ்டிக் சேலஞ்ச், இந்த ஹெல்த் ப்ராப்ளம், இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சலுகை தரணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் தரலான்னு கண்டிப்பாக அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்திருக்கு இந்தியாவில். ஃப்ளட் வரும்போது, சைக்ளோன் வரும்போது கூட எப்பயுமே அவங்க எக்ஸாம்ஸை போஸ்ட்பான் பண்ணது கிடையாது. பெரும்பாலும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்காக ஒரு சலுகையாக அந்த எக்ஸாமை அவங்க போஸ்ட்பான் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவேளை போஸ்ட்பான் பண்ணால் கூட நான் சொன்னது போல் இந்த மேன் பவர், லாஜிஸ்டிக் சேலஞ்ச், இதை வச்சு தான் அவங்க செய்வாங்க. அதையும் அவங்க இன்னும் சொல்லலை. May 3 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறாங்க, ஒருவேளை போஸ்ட்பான் ஆகிடுமோ அப்படின்னு இவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். நான் சொன்னது போல் ஒரு டீச்சராக உங்களுக்கு நான் உண்மையை தான் சொல்ல முடியும். எது உண்மையோ அதுதான் நான் சொல்ல முடியும். இல்லாத ஒன்று நான் சொல்லி உங்களை நான் இது பண்ணுறது நானே உங்களை மிஸ்கைட் பண்ணதான் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, தயவு செய்து நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. டெய்லிக்கும் இன்டர்நெட்டில் போய், யூடியூப்பில் போயோ இதில் போயோ நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க இது போஸ்ட்போன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சது 6 மாதம் 8 மாதம் உங்களுடைய எக்ஸாமுக்கான உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரிப்ரேஷனை தாண்டி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இதில் உங்களுக்கு இருக்காது. அப்படியே போஸ்ட்போன் ஆனாலும் மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் 25 நாள் தான் அதை பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டாக. நான் சொல்கிறேன், இந்த 20 நாள் 25 நாள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அந்தளவுக்கு இதில் ஒன்றும் நீங்கள் கெயின் பண்ண போகிறதில்ல. அப்போ உங்களை நீங்கள் நம்புங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வச்சு தான் அந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அந்த போஸ்ட்போன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மண்டையில் ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. இதை விட்டுடுங்க. நீங்கள் இப்போதைக்கு May 31 தான் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மேலே இருக்குது. 42 நாள் 43 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக இன்னிலேருந்து. இன்னைக்கு ஏப்ரல் 17. அதனால் இந்த 42 43 நாள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறேன் டெய்லிக்கு நிறைய நேரத்தை வீணாக்குறாங்க, இன்டர்நெட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸை படிக்க அது அன்லிமிட்டடாக இருக்கும். இவ்வளோ படிக்கணும்னு அவசியமே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது என்ன, பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, என்வாயன்மெண்ட், இது சம்மந்தமாக இந்தியாவுக்குள்ளேயும் உலக லெவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. இதில் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க, இதுதான். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸே தனி சப்ஜெக்டாக படிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே டைம் இதிலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதை பண்ணக்கூடாது, இது வந்து தப்பு. நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 8 மணி நேரத்தில் நீங்கள் 6 மணி நேரம் நீங்கள் மெயினான சப்ஜெக்டை தான் படிக்கணும். அதுவும் இந்த அடுத்த வரப்போகிற 40 நாளில் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. ஏற்கனவே என்னென்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். குறைஞ்சது எல்லா புக்கையும் 2 வாட்டியாவது ரிவைஸ் பண்ணிடணும்னு வைங்க. இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிங்கன்னா கூட பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான கேள்வியை நீங்கள் கான்செப்டை வச்சு அனலைஸ் பண்ணி ராங் ஸ்டேட்மெண்ட்டை ரூல் அவுட் பண்ணி ரைட் ஆன்சரை அரைவ் பண்ணி எழுதலாம். ஆனால் கான்செப்ஷன் நாலேஜ் இல்லை, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆபத்தாக போயிடும். இதை நீங்கள் மைண்டில் வைங்க. அது நம்ம டெய்லிக்கும் 1 மணி நேரம் சிசாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னிலிருந்தே பண்ணுங்கள், இது வரைக்கும் ஆரம்பிக்காதீங்க, தயவுசெய்து இன்னிலிருந்து பண்ணுங்கள். செகண்ட் பேப்பர் சிசாட் குவாலிஃபைங் பேப்பராக இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 வருஷமாக இதை வந்து டிஃபிகல்ட் ஆகிட்டு வராங்க. இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இதில் நிறைய பேர் செய்கிற தப்பு கம்ப்ரன்ஷன் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இல்லை மேக்ஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இது தப்பு. எல்லாத்துக்குமே ஓரளவு நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் நீங்கள் சிசாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு 7 கொஷின்லேருந்து 8 கொஷின் மினிமம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். போன வருஷத்து பேப்பர் எடுத்து, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர்ஸ் எடுத்து யூபிஎஸ்சியோட எக்ஸாம் பேப்பரே எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சிசாட்டை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணுவாங்க, செகண்ட் பேப்பரை விட்டுட்டு வந்துடுவாங்க. இது ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மைண்டில் வைங்க. எக்ஸாம் 31 தான் அதாவது நடக்க போகுது, மே 31 தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வைங்க. போஸ்ட்போன் ஆகிறத பற்றி நினைக்காதீங்க. போஸ்ட்போன் ஆகலைன்னா கூட உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை சாதிக்க முடியும். நீங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதும்போது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வச்சு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு நாலேஜ் தான் உங்ககிட்ட இருக்கும். இந்த நாலேஜை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி அறிவுபூர்வமாக உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு அந்த 2 மணி நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்றது தான் உங்களோட ஃபேட்டை டிசைட் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் தாட்டே வேண்டாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாலேஜை வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு ஃபிக்ஸ்டு நாலேஜை தான் இருக்கும். அப்போ இதில் மேற்கொண்டு நிறைய விஷயத்த படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க. பேசிக் சப்ஜெக்ட் இது எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் சைட் பை சைட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சிசாட்டுக்கும் கவனம் செலுத்துங்க. இப்போதைக்கு அடுத்து வரக்கூடிய 40-42 நாளில் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். நன்றி.